மாயாவை கடத்தி கார்த்திக் கல்யாணத்தை நிறுத்த போட்ட பிளான். கார்த்திகை தீபம் சீரியல். சாமுண்டீஸ்வரியின் தோழி ஒருவர் வீட்டுக்கு வந்து, என்னால் கல்யாணத்துக்கு வர முடியாது என்பதால் பெண்ணை பார்த்து வாழ்த்து சொல்லலாம் என்று வந்தேன் என்று ரேவதியை வாழ்த்திவிட்டு வைர நெக்லஸ் ஒன்றை பரிசாக கொடுக்கிறாள். அதை பார்த்த மாயா மகேஷிடம், இந்த நெக்லஸ் என் கழுத்துக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்ல, மகேஷ் கல்யாணம் ஆனதும் அது உன் கழுத்துக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்கிறான். இதை கவனித்த கார்த்திக் நெக்லஸை மறைத்து வைத்து நாடகமாடுகிறார். ரேவதி நகை இல்லாததை பார்த்து பதட்டமடைகிறார். அனைவரும் நகையை தேட மாயா கடுப்பாகி, ரேவதி உன்னால் ஒரு நகையை கூட பத்திரமா பார்த்துக்க முடியாதா? என்னிடம் கொடுத்திருந்தா நான் நல்லபடியாக வைத்திருப்பேன். உனக்கு பணத்தோட அருமை தெரியல என சத்தம் போடுகிறார் மாயா. அப்போது கார்த்திக், நகை எங்கே போய்விட போகிறது? வீட்டுக்குள் தான் இருக்கும், தேடி பார்த்தால் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லி மறைத்து வைத்திருந்த நகையை எடுத்து கொடுத்துவிட்டு, மாயா உங்களுக்கு நகைதான் முக்கியமா? நீங்கள் ஏழை என்று தெரிந்தும் ரேவதி மகேஷை கல்யாணம் செய்ய நினைச்சாங்க. ஆனால் நீங்கள் நகைதான் முக்கியம் என்பது போல பேசுகிறீங்கன்னு சொல்கிறான். இதையடுத்து கார்த்திக்கும் மயில் வாகனனும் மகேஷோட வீட்டுக்கு வர்றாங்க. கல்யாணத்துக்காக கோர்ட் எடுக்கணும், நீங்கள் 2 பேரும் போய் மகேஷை கூட்டிகிட்டு போய் கடைக்கு போய் கோர்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு அம்மா சொல்லி அனுப்பி விட்டாங்கன்னு சொல்கிறார். இப்போ மகேஷ் இருந்துட்டு, மாயா இல்லை, அவங்க வரவிட்டும் போகலாம்னு சொல்ல, கார்த்திக் கோர்ட் உங்களுக்கு தான், மாயாவுக்கு இல்லை, நீங்கள் வாங்க போகலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க கடைக்கு. மகேஷ்க்கும் வேறு வழி இல்லாமல் அவங்களோட கடைக்கு கிளம்புகிறார். பிறகு அவர்கள் கடைக்கு வந்து கோர்ட் பார்த்து கொண்டு இருக்கும்போது கார்த்திக் ராஜராஜனுக்கு ஃபோன் போட்டு சொன்ன பிளானை செய்து முடிச்சிடுங்கன்னு சொல்லுகிறான். சரின்னு சொல்லிட்டு ராஜராஜன் மாயா வீட்டிற்கு வந்து, சாமுண்டீஸ்வரி உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, உங்கள் ஃபோன் ரீச் ஆகவே மாட்டேங்குது, அவங்க கோயிலில் இருக்காங்க, நீங்கள் உடனே போய் பார்த்து மாயாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சாங்கன்னு சொல்கிறார். உடனே மாயா ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பி வருகிறார். வரும் வழியில் ஆட்டோ ரிப்பேர் ஆகிவிடுகிறார். உடனே ஒருவன் மாயாவின் கவனத்தை திசை திருப்பி மாயாவிடம் உள்ள செல்போனை திருடி கொண்டு செல்கிறான். கடைசியில் இது அனைத்தும் உண்மையை வர வைப்பதற்காக கார்த்திக் போடும் திட்டம் என தெரிய வருகிறது. இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போவது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.